ஒரு அம்மா ஒரு பையன் சொல்லுதப்பா, தாஜருங்கிறதுக்கா போற, அங்க 7 மணி நேரம் சச்சுப்பா, பார்த்து உக்காரு. இங்க என்ன பண்றாங்க? இப்ப சமீபமா கேள்விப்பட்டேன், ஒரு பொண்ணை கூட்டின்னு ஓடிட்டான். அம்மா என்ன சொல்லிச்சு? பார்த்து உக்காரு, 7 மணி நேரம் ஒரு சர்ச்சை யாராவது நடத்துவாங்களா? பொண்ணை கூட்டின்னு ஓட்டானா. இப்ப நீ தெருவா அலையிற, என்ன கதை? இப்ப அந்த அம்மா பொண்ணு, ஐயா 10 மணி நேரம் கூட சர்ச்சை நடத்துங்க, என் பையன் எங்க? என்ன கேட்டா? நானா டிக்கெட் போட்டு கொடுத்தேன், போய் பாரு. நாகர்கோயில், திருநெல்வேலி, திருவாந்திரம், கோயில்பட்டி, எல்லா இடத்துலயும் போய் பாரு, உன் பையனை தேடு. அவன் ஒன்ன மட்டும் தூக்கிட்டு போக மாட்டான், 10 தூக்கிட்டு போவான். நீ விதைச்சத அறுப்ப. எந்த பிரசன்னத்தை அவதூற பேசுன? நீ நடக்கிறது மாம்சத்துல. உன் சிந்த மாம்சம், உன் பேச்சு மாம்சம், உன் யோசனை மாம்சம். ஆவியில நடக்கிறவன் தாயா. ஆவியில நடக்கிறவனுக்கு ஏமாத்துறவன் யாருன்னு தெரியாது. கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த ஆவியில நடக்கிறவனுக்கு ஆண்டவர் கொண்டாந்து எங்க வைக்கிறாரு? ஒரு உயரத்துல வந்த உடனே ஃபர்ஸ்ட் எதை காமிக்கிறாரு? சொப்பனம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொப்பனத்தை பற்றி 5 முக்கியமான வசனத்தை கொடுக்கிறேன். கடகடன் ஆகணும், எலியா மாதிரியே இருக்கணும். சொல்லுங்க. சொப்பனத்தை பற்றி. ஆமா, அதுக்கு முன்னால உங்களை நான் சொப்பனத்துக்கு அனுப்புகிறேன். வெளியே போறீங்க, டீயை குடிக்கிறீங்க, டக்குன்னு உள்ள வர்றீங்க, சரிங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு சந்தோஷம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குயிக்கா வரீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சந்தோஷம். எல்லாமே உங்க கையில தான் இருக்குது, சரிங்களா? 66 பாயிண்ட சொல்லி அபிஷேகத்தில் நடத்தி, ஆராதனையில் நடத்தி, கட்ட உடைச்சி, சொப்பனம் பார்க்கிற அபிஷேகத்தை கொடுத்து வாங்கிட்டு போகணும்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மாவா வர்றேன்? வாங்கிட்டு போகணும்ல. இன்னைக்கு ஏதாவது நீங்க வாங்கிட்டு போகணுமா இல்லையா? வேணுமா வேணாமா? நான் காமிக்கிற 5 வசனத்திலையும், நான் காமிக்க போற 5 வசனத்திலையும் நீங்களும் அதை பார்க்க முடியும். நீங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நானும் பார்ப்பேன். அதுக்குன்னு கண்ண முடியும்னா உட்காந்து பாஸ்த கீழே விடுற மாதிரி சொப்பனமா? அதுக்குன்னு எனக்கு ஆண்டவர் அந்த பொண்ணை காமிச்சிட்டாரு. பொண்ணெல்லாம் காமிக்க மாட்டார் சொப்பனத்தில். நீ என்கிட்ட கதை சொல்லாத. அந்த பையனை காமிச்சார், அப்படிலாம் காமிக்க மாட்டார. அந்த பையனை வேணான்னு தான் சொல்வார். உனக்கு தான் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பிடிச்சிருக்கும், ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் பிடிக்கும். ஆண்டவருக்கு என்ன செலக்ட் பண்ற வேலையா? எடுத்துக்க மகனே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த பிள்ளையை எடுத்துக்கொள்ளப்பா. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு அந்த பொண்ணை எப்படா காமிப்பாரு? 24 வருஷம் ஊழியத்துல நான் கூட பார்த்தது இல்லடா. எப்படி காமிப்பாரு? பைபிள் சொல்லுது, சிம்சோனுக்கு அவள் கண்கள், சிம்சோனுக்கு அவளுக்கு, சிம்சோனு வந்து அந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியமா இருந்தானா. எப்படி இருந்தானாமா? அவள் அவன் கண்களுக்கு, அவள் அவன் கண்ணுக்கு. அதனால தான் தூக்கம் வருது உனக்கு. கண்ண மூடினே நடக்கிறாளே, ஓ வர 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 வர, ஓ முன்னால மெல்ல வருகிறாளே, புது சுடிதார் போடுறாளே.
கொஞ்சம் கீழே வாய உன்ன 2 உதைக்க. பக்கத்துல பார்த்து நான் சொல்ற வார்த்தையை சொல்லிருங்க. எல்லா காதல் கல்யாணமும் பாதியில உடைஞ்சிடும். தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு மட்டும் செய்யாதீங்க. என்ன செய்யாதீங்க? அத ஒரு கர்மத்தை மட்டும் செய்யாத. ஏன்னா நீ லவ் பண்றது அடுத்தவனுக்கு நியமிக்கப்பட்ட பொண்ணு. உன் மனைவி அது இல்ல, உன் புருஷன் அது இல்ல. கர்த்தர் அதை விரும்ப. இன்னைக்கே தலை முழுகிற உனக்கு நல்ல நேரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல நேரம். நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. குடு 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 குடு. கோணாங்கி சொல்றான் பாரு, வாசப்படியில் வந்து உட்காந்து நின்று. ஒரு உதாரணம் சொல்லிட்டு போயிடலாம். நம்ம பிரேக்குக்கு போயிடுவோம். என்னுடைய தங்கச்சி சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற டாம்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல தான் படித்தா. எங்க அப்பா என் தங்கச்சியை காலையில் 7 மணிக்கு என் தலையில் கட்டி, டேய் வீட்டில் சும்மா தானே இருக்கிற, காலையில் பால் ஊற்றிட்டு குழந்தை கூட்டின்னு போடா ஸ்கூலுக்குன்னுவார். ஸ்கூலுக்கு கூட்டின்னு போவேன். அந்த ஸ்கூல் எதிர்க்க இன்னும் ஒரு பார்க் அப்படியே இருக்கும். நேராக கூட்டின்னு அவளை விட்டுட்டு கீழே உட்காந்து பார்க்கில் சாப்பிட்டு அப்படியே மேலே பரங்கி மலை மேலே நடந்து போயிடுவேன். உட்காந்துட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். 3:30 ஸ்கூல் முடியும். 4:30 வீட்டுக்கு வந்து 4:30 மணி மேலே கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். இதுதான் என் வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்போ அந்த பார்க்கில் ஒரு நாள் உட்காந்துருக்கும் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு கைராக பார்க்குறவன் வந்தான். என்ன தம்பி நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேன். நான் போனேன். வேறு தம்பிங்க வாயா, ஒரு நிமிஷம் கையை மட்டும் வேற ஒன்றும் காமிக்க. கை இப்படி காமிச்சான் பாரு. சி, கட்டுற மனைவி உங்ககிட்ட வாழ வாழ போடா. கட்டுற மனைவி உங்ககிட்ட எனக்கு அப்பவே தெரியும். வாழாதுன்னா அறுத்து விடுறது இல்லை, எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஐயோ, நான் கேட்டேன், ஏன்னா அப்படி உன் தலையெழுத்து அப்படி இருக்குதுடா. ஒரு 24 வயசுக்கு அப்புறம் நீ உன் புத்தி, உன் சிந்தனை, உன் பேச்செல்லாம் தெய்வம் பிறவியை போல மாறிடும். அதனால உன்னை கட்டுற பொண்டாட்டி கூட அப்படி ஆயிடுவா. 2 பேரும் சன்னியாசி தான். நீ குடும்ப வாழ்க்கை நடத்த லாய்க்கே இல்லை. நான் வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னேன், இந்த பேர் ஒரு கைரேகை பார்க்குறவன் என் அப்பா, இதோட நீ அவளை கூட்டின்னு ஸ்கூலுக்கு போவாத. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனால் நியமிக்கப்பட்டது கடைசி வரைக்கும் உங்க கூட வரும். இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் மதிப்பிலையும் நிந்தனையிலையும் அவமானத்திலையும் பழி சொற்களிலும் உங்க கூட வந்துகிட்டே இருக்கும். நீ செலக்ட் பண்ணாத. நீ செலக்ட் பண்ண தோத்துட்ட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னால அவன் கூட ஹாய் ஹவ் ஆர் யூ, காஃபி, ஏன் காபி கடையில் போயிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? ஏமா காபி கடையில் போய் எக்ஸ்கியூஸ் மீ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் அப்படியே காபி கடையில் அப்படியே காஃபி டேன்னு ஒன்று இருக்குது. ஒரு காபி கடை, அதில் கீழே போட்டுருப்பாங்க கெட் அலாங் டுகெதர். எதுக்கு? ஒரு காப்பியில் எல்லாம் முடிஞ்சிடும், கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஜெபிக்கிறவனை செலக்ட் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். ஒண்ணுமே அவன்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இல்ல, அவன்கிட்ட பணம் இல்ல, அவன்கிட்ட வாழ்க்கை இல்ல, ஆனா அவன் முட்டி மட்டும் கருப்பா இருக்குன்னா நிச்சயமா அவன் எலியாதான். என்ன டிக்னிட்டி பாக்குற, என்ன ஜாதி பாக்குறீங்க, என்ன ஆடு ஆஸ்தி அந்தஸ்தையும் பாக்குற, என்ன பாக்குற? என்ன வேணும் உனக்கு? What do you want? ஸ்டைல் வேணுமா? அம்மா வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். திருமணம்னாலுமே அது தேவ சித்தம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையுமே
சத்தமா சொல்லுங்க, எதையுமே நீங்களா முடிவெடுக்காதீங்க. என்னம்மா கல்யாணம் சொன்ன உடனே எனக்கு 6 மாசம் ஸ்பேஸ் வேணும். என்ன ஸ்பேஸ் வேணும்? அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி நீ 9 மாசம் மேலையே தான் கிடப்ப. பாத்துக்க, மேல எப்படி இருப்ப? பூமியில ஆண்டவர் உன்னை நல்லா நடக்க பண்ணிருக்காரு. ஆவிலே நடந்துங்க. அப்புறம் மேல போயிட்டு சாப்பிடும்போது கூட மைக்கை தான் குடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. மேலெல்லாம் சமைக்க முடியாது, டேப்லெட் தான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு அடி மேல மேல போயிட்டீங்கன்னா என்னது? டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கணும். அந்த டேப்லெட் தான் பசியை நிப்பாட்டிரும், கழிவை வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா மேல நடக்க முடியாது, பறந்துகிட்டே தான் இருக்கணும். தூக்கி மேல போட்டுருவார் ஆண்டவர். நான் இன்னைக்கு பேசுறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா ஆகணும் தான் பேசுறேன். வாயை மூடிட்டு தேவன் விரும்புறதையும் உங்க அப்பா அம்மா விரும்புகிறதையும் உன் பாஸ்டர் சொல்றதையும் கரெக்டா செஞ்சுட்டு ஓடிக்கிட்டே இரு. கல்யாணம் ஃபர்ஸ்ட் நீ பண்ணியா உங்க அப்பா அம்மா பண்ணாங்களா? எத்தனை அனுபவம், எத்தனை இன்னல், எத்தனை நெருக்கத்தை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு பள்ளம், எவ்வளவு உயரம், எவ்வளவு அளவு, எவ்வளவு நீளம், எவ்வளவு பெரிய காரியத்தை பார்த்திருப்பாங்க. வாழ்க்கையின் உயர்வு என்ன, வாழ்க்கையின் தாழ்வு என்ன, கண்ணீரின் பாதை என்ன, பணம் கஷ்டப்படும் போது எப்படி சமாளிக்கணும், எல்லாமே உன் பெற்றோருக்கு உன்னை விட 1000% அதிகமா தெரியும். இன்னைக்கு என்னமோ கேஸ்ல சமைச்சு விட்டு பெரிய பெரிய லா பேசுற. உன்னை மாற்றிக்கொள்ளுங்கள், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள், தேவன் உங்களை நடத்துவார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வெளியே போங்க, டீயை குடிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேகமாக வாங்க. 66 பாயிண்ட் பேசணும். ஒரு பாயிண்ட்டுக்கு 5 நிமிஷம். டக்குன்னு வாங்க.